நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த மாதத்தின் 7 மாதங்களை முடித்து 8ஆம் மாதத்தின் 2ஆம் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 12வது ஞாயிறு. இதற்கென்று தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் திருமுழுக்கு, கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல். திருமுழுக்கு, கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல். அன்புக்குரியவர்களே, அதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கின்ற வேத பாடங்கள் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வசனமும், ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனமும், யோவான் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனமும், சங்கீதம் 29 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம சற்று நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது யோவான் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். அன்புக்குரியவர்களே, சீர்திருத்த திருச்சபைகள் ஏற்றுக்கொண்ட 2 அருட்சாதனங்களில் ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து. திருமுழுக்கு ஒருவரை கிறிஸ்துவோடு இணைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் திருமுழுக்கில் எதிரொலிக்கிறது. திருமுழுக்கின் வழியாக ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் பங்கேற்கின்றார். இந்த பங்கேற்பு ஒருவருக்கு மீட்பை உணர வைக்கிறது. எனவேதான் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வரையப்படுகின்றோம். என்றால் சிலுவையை நாம் சுமக்க கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். திருச்சபையிலே நாம் அங்கமாய் இணைக்கப்படுகின்ற பொழுது அங்கு மையமாய் இருப்பது ஆண்டவர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார் என்ற உணர்விற்கு, ரட்சிப்பு என்பது சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைத்தது நிமித்தமாய் திருமுழுக்கிலே குழந்தைகளுக்கு நெற்றியிலே திருச்சிலுவையை வரைவதை நாம் பார்த்திருக்கின்றோம். பத்திஸ்மா என்ற கிரேக்க சொல் முழுகி எழுதலை குறிக்கிறது. அன்றைய யூத சமுதாயம் பின்பற்றிய சடங்கை கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ளுதலின் நிகழ்வாக ஏற்றது. கிறிஸ்துவின் வழியாக இதற்கென்றே கட்டளையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான இறையியல் விளக்கத்தை பவுலடியார் ரோமனுக்கான கடிதத்தில் விளக்குகிறார். பல திருச்சபை பாரம்பரியங்கள் திருமுழுக்கை மீட்பின்கான தேவை என்றும், சில திருச்சபைகள் பாரம்பரியங்கள் மீட்பிற்கு திருமுழுக்கு தேவையில்லை என்றும் கூறுகின்றன. ஆனால் பெரும்பாலானோர் பாரம்பரியமான திருமுழுக்கை கிறிஸ்துவோடு இணையும் ஒரு அடையாளமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திருமுழுக்கு என்பது நாம் சபையோடு இயேசுவோடு நாம் இணைகின்ற ஒரு காரியமாய் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த அந்த பகுதி யோவான் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற போது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு இயேசு பெத்தானியாவிற்கு வந்தார். அங்கு தான் மரித்த லாசருவை உயிர்ப்பித்தார். இயேசுவிற்கு லாசருடைய வீட்டில் இராவிருந்து கொடுக்கப்பட்டது. அங்கு மரியாள் வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத நனம் எனும் தைலத்தினால் அன்பை காட்டினாள். மறுநாளிலே எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் மக்கள் தங்கள் அன்பை காட்டினார்கள். இதையெல்லாம் சகிக்க முடியாதவர்களாகிய மத தலைவர்கள் எதிராய் செயல்பட்டனர் என்று நாம் வாசித்த பகுதியின் முற்பதியை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே
ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்ற பொழுது, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தாளந்தை கொடுத்திருக்கின்ற பொழுது, அந்த தாளந்தை நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் இன்றைக்கும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நமக்கு விரோதமாய் அநேக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு வரக்கூடிய எந்த பாடுகள் ஆனாலும் நாம் அதை சகித்து கொள்ள நாம் இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இதை ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற காரியங்களை நாம் ஈடுபடுகின்ற பொழுது அதை அநேகர் சகித்து கொள்ள முடியாதபடி உங்களுக்காகவும் எனக்காகவும் எதிராய் இருக்கலாம். ஆனால் எதிரியை நாம் அல்ல, ஆண்டவர் மேற்கொள்வார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். என்றால் பண்டிகை கொண்டாட வந்த கிரேக்கர்கள் இயேசுவை கண்டு பேச விரும்பினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று மகிமைப்படும் இயேசு, இரண்டாவது தெளிவுபடுத்தும் இயேசு, தெளிவுபடுத்தும் இயேசு. நாம் வாசித்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, யோவான் 12ஆம் அதிகாரம் 20 பார்க்கின்ற பொழுது, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்தாசியா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்றது. மனுஷகுமாரன் மகிமைப்படுமான வேலை வந்தது என்று சொன்னால், இந்த நாட்களிலே நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியங்களின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட அழைக்கப்பட்டவராய் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அவரை காண வேண்டும், அவ்வளவுதான் அவருடைய ஆசை. நாங்கள் காண விரும்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண விரும்புகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே அவரை காணவும் நாம் கண்டு தரிசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. இயேசுவை காண நாம் அதிகாலை வேளையிலே நாம் எழுந்திருக்கின்றோமா அல்லது உறக்கத்திலே நாம் உறங்கி கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையிலே அவர் ஜெபம் பண்ண அவர் தனித்து போனார் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அதிகாலை வேளையிலே பிதாவோடு கூட அவர் இருக்கின்ற ஒரு நேரமாய் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இருக்கின்ற நேரமாய் அதிகாலை வேலை இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவரிடத்தில் இயேசு சொன்னபோது போதனைகளை பற்றி இப்பகுதியில் அறிகிறோம். மற்றவர்களை கிறிஸ்துவிடம் அறிமுகம் செய்யும் பண்பு அந்திரேயாவிடம் இருந்ததை காண்கின்றோம். அப்படின்றைக்கு நாம் எத்தனை பேரை கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். கிறிஸ்து உங்களுக்காக அவர் கல்வாரியிலே தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். வேறு எந்த தெய்வமும் செய்யாததை எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்திருக்கின்றார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து நாம் எங்கு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, யோவான் 1:40, 41, 42 வருஷங்களிலே சீமோன் பேதுருவை அறிமுகம் செய்வதை பார்க்கின்றோம். ஒருவர் அறிமுகம் செய்கின்ற பொழுதுதான் அவர்களுக்குள்ளாக ஒரு உறவு உண்டாகின்றது. இன்றைக்கு நம் வழக்கப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியாத ஒருவர் அழைத்து வந்து இவர் என்னுடைய நண்பர் என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அதன் மூலமாய் நாம் அவர்களோடு கூட
அறிமுகமாகி கொண்டு நாம் செயல்படுகின்றோமே. இந்த உலகத்திலே இருக்கின்ற நீங்கள் நானும் அப்படி செயல்படும் சொன்னால், நம்மை படைத்து பராமரித்து நம்மை பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கின்றாரே. நம்முடைய எல்லா அங்கலாய்ப்புக்கும் அவர் செவி சாய்த்திருக்கின்றாரே. நமக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாரே. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி வாய்க்காது போக பண்ணியிருக்கின்றாரே. அப்படினால் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். இன்றைக்கு நாம் ஆராதிக்கின்ற கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகின்றோமா? மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாம் அறிமுகம் செய்கின்றோமா? அறிமுகம் என்பது இன்னைக்கு நமக்கு மிக 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 முக்கியமானது. ஒருவேளை நம்முடைய பள்ளிகளிலோ அல்லது கல்லூரிகளிலோ நாம் ஒரு சீஃப் கெஸ்ட்டை அழைப்போம் என்று சொன்னால், அவரை அறிமுகம் செய்கின்ற பொழுது அவருடைய எல்லா நற்குணாதிசயங்களையும் அங்கு பட்டியலிட்டு இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிமுகம் செய்கின்றோமே. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மேலானவர் என்பதை நாம் யாருக்கு அறிமுகம் செய்திருக்கின்றோம்? நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பார்க்கின்ற போது யோவான் 6 அதிகாரம் 8-9 பார்க்கின்ற பொழுது 5 வாற்கோதுமைகளும் 2 மீன்களும் ஒரு பையன் வைத்திருக்கிறான் என்று சொல்லி அங்கு அறிமுகம் செய்யப்படுகின்றான். அதன் மூலமாய் அங்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்தினார் என்று பார்க்கின்றோமே. முன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இவர்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டாம் என்று அல்ல, எல்லாரையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கின்றவர்களாய் அங்கே பார்க்கின்ற அந்த சிறு பையனிடத்திலே என்ன இருந்ததோ அதை அவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்கிறார்கள். ஆண்டவர் அதை வாங்கி ஆசீர்வதித்து அற்புதங்களை நடத்தினார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதனால் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து திருத்து விட்டார். நீங்கள் நானும் இந்த உலகத்திலே மகிமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அப்படியாக அழைத்திருக்கின்றார். அவர்தான் நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். வேதம் சொல்கிறது, தாயின் கருவிலே உருவாக்குமாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இம்மட்டுமாக கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்ய, மற்றவர்களுக்கு இன்னும் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. நாம் இருக்கின்ற இடங்களிலே, நம்மை சுற்றி இருக்கின்ற அநேக கிராமங்களிலே இயேசு யார் என்பதை அறியாத மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. அவரிடத்திலே ஆண்டவரை குறித்து சொல்லவும், ஆண்டவர் கொண்டு வந்த மீட்பை அவர்களும் பெற்றுக்கொள்ளவும், அவர்களும் ஒரு மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நாம் செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதல்ல. அங்கு பார்க்கின்ற பொழுது 1 பேதுரு 5:8 சொல்கின்ற பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு எதிராளியான பிசாசானவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல அவன் வேஷம் தரித்தவனாய் அங்கு பார்க்கின்றோம். கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் யூத ராஜ சிங்கமாய் இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலும் நம்முடைய வாழ்க்கையை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் விழித்திருக்க அழைக்கப்படுகின்றோம். தெளிந்த புத்தி என்பது நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கின்ற புத்தி. மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு நாம் செயல்படும் என்று சொன்னால் நாம் புத்தியினர்களாய் இருக்கின்றோம். மற்றவர்களுக்காக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் புத்தியினராக இருக்கின்றோம். நாம் வாழ்வதும் நாம் சாவதும் ஆண்டவருக்காகவே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதாக இருக்க வேண்டும். எனவே தெளிந்த புத்தி என்று சொல்கின்ற போது நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து நாம் செய்கின்ற காரியம் நன்மையான காரியமா, நாம் செய்கின்ற செயல்பாடு ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றதா இருக்கின்றதா என்பதை நாம் அறிந்து பார்த்து, என நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய சிலுவையின் அடையாளத்தை நாம் நெற்றியிலே நாம் பெற்றிருக்கின்றோம் சொன்னால் அதை காண்கின்றவர்கள்
நம்முடைய அன்பையும் நம்முடைய தியாகத்தையும் நமக்கு வரக்கூடிய பாடுகளிலே ஆண்டவரோடு கூட நாம் பயணிக்கின்றதையும் அவர்கள் காண வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதனால் ஆண்டவருக்காக நாம் வாழவும் ஆண்டவருக்கு நாம் மகிமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சிலுவை சுமந்தே ஆக வேண்டும். சிலுவையை சுமந்த ஆண்டவரை நாம் பின்தொடர்ந்தே ஆக வேண்டும். என்றால் அது சிலுவை என்பது முடிவல்ல. சிலுவை என்பது ஆண்டவரோடு கூட நித்தியமாய் இருக்கின்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற போது யாக்கோப்பு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலும் பிசாசுகளோடு கூட நாம் சமரசம் செய்து கொள்ள அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைபடுகின்றவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் மகிமைப்படுகின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவர் அறிமுகம் செய்யப்படுகின்றவராய் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக தெளிவுபடுத்தும் இயேசு. முதலாவதாக மகிமைப்படும் இயேசு, இரண்டாவது தெளிவுபடுத்தும் இயேசு. நாம் வாசித்த அந்த 12ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் வந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பஸ்கா பண்டிகையை கொண்டாட கிரேக்கர்கள் வந்திருந்தார்கள். முன்பு யூதர்கள் மட்டும் என்றிருந்தவை இப்போது அனைவரும் என்றாகிவிட்டது. ஆகவே மனுஷர் குமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. இயேசு பிதாவை நோக்கி ஒரு மகிமையின் மன்றாட்டை ஏறடிக்கின்றார். ஆம், அவர் ஏறடிக்கின்ற மன்றாட்டு யோவான் 17:1-17 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இயேசுவை பின்பற்றுவது என்றால் எப்படிப்பட்டது என்பதை கோதுமை மணியின் ஊமையின் மூலமாய் எடுத்துக்காட்டி கிறிஸ்தவ வாழ்க்கையின் இழப்பின் மூலமாய் ஆதாயப்படுத்துவது என்பதை வெளிப்படுத்துகிறது. அங்கு பார்க்கின்றோம், கோதுமை மணி நிலத்திலே விழுந்து செத்ததாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஆனால் அது இல்லாவிட்டால் அது பலனை கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த ஆவியின் கனிகளை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். இதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு நமக்காக தன்னையே சிலுவை மரணம் ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்தாரே. அப்படின்னா அந்த மீட்பை பெற்றிருக்கின்ற நாம் ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாய் ஆண்டவர் தெளிவுபடுத்தும் இயேசுவாய் இருக்கின்றார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடுகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னது வலது பாசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னோடு கூட பயணிக்கின்றேன், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு தத்தம் உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். வாக்கு மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் வாக்கு கொடுத்தது தான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலங்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களுக்கு நாம் செத்து நாம் நீதிக்கு பிழைக்கின்ற பொழுது நாம் அநேக கனிகளை கொடுக்கின்றவர்களாய், ஆவியின் கனிகளை கொடுக்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்க்கை இழப்பதன் மூலமாய் ஆதாயப்படுத்துவது, நம்மை நாமே இழக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்த முடியும். நான் என்ற அந்த சுயத்தை நாம் வெறுக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார். நம்மோடு கூட இடைபடுவது மட்டுமல்ல, நாம் யாரெல்லாம் ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்தினோமோ அவர் எல்லாருக்கும் அவர் தெளிவுபடுத்துகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவரிடத்தில் நாம் அழைத்து வருவது நம்முடைய கடமை.
ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகம் அவர்களை ஆட்கொள்வது ஆண்டவருடைய திருவுள சித்தம். அவர்களை அறிந்திருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட அவர்கள் ஆண்டவரத்தில் வருவார்கள் சொன்னால் அவருடைய விசுவாசத்தை காண்கின்ற தேவன் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கெடுவது என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தெளிவுபடுத்துகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். எனவே மத்தேயு 16, 24, 25, 26 பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம், ஒரு கேள்வி பார்க்கின்றோம். இயேசுவின் மரணம் ஏன் தேவையானது என்பதை அது விளக்குகிறது. 2, தனக்கென்று வாழும் மனிதனால் பயனில்லை என்பதை, பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக உயிரை கொடுக்கவும் இருப்பதனால் மிகுந்த நன்மை உண்டாகும் என்பதை பார்க்கின்றோம். 3, இவ்வுலக வாழ்க்கையை மிகவும் விரும்பி அதில் திளைத்திருப்பவன் பரலோக வாழ்வை இழந்து போவான் என்றும் பார்க்கின்றோம். இவ்வுலக வாழ்க்கையை விட நிலை பெயர் பெற்ற பரலோக வாழ்வை நாம் அதிகம் நாடுவோம் என்று சொன்னால் நாம் பெற்ற திருமுழுக்கு நிச்சயமாக அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்றால் அதில் நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இயேசுவை பின்பற்றுவது என்பது எவ்வாறு என்பதை எடுத்துக்கொள்கின்றோம், நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோனா 4 கர்த்தர் யோனாவுக்கு தெளிவுபடுத்தியதை பார்க்கின்றோம். ஆம், யோனாவுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு தெளிவுபடுத்தினார் என்று பார்க்கின்றோம். எனவே திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல். அவனால் கிறிஸ்துவோடு மரிக்கின்ற அந்த ஒரு அனுபவம், ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அவருக்காக என்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு உண்டு. மரிக்க இன்றைக்கு பார்க்கின்றோம், எல்லாம் எனக்கு வேணும், ஆனால் மரணம் மட்டும் வேண்டாம். இன்றைக்கி எத்தனை மக்களுடைய வாழ்க்கையிலே மரண பயம் இருக்கின்றது. மரணம் பயம் என்பது அநேகருடைய வாழ்க்கை, நாம் இறந்து விடுவோமோ, நமக்குடைய வாழ்க்கை முடிந்து விடுவோமோ என்று சொல்லி இன்றைக்கு அங்கலாய்க்கின்ற மக்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கின்றது. எனவே அவருடைய கரத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அவர் ஏற்ற வேளையிலே அவர் நம்மை உயர்த்துவார். ஒருவேளை மரணமே நம்மை ஆட்கொண்டாலும் மரணத்துக்கு பின்பாக ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்கின்றார் என்ற அந்த தெளிவுள்ள வாழ்க்கை நம் உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நாம் அறிவிக்கும் பொழுது அதை கேட்பவர்களை அவர் நம்மிடம் இழுத்து கொள்வார் என்று பார்க்கின்றோம். ஏன்னால் நாம் சொன்னால் போதும், இயேசுவே என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரும் என்று சொன்னால் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசுவை கண்டு தரிசித்த மக்கள் உண்டு. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவருடைய சமூகத்திலே இரவிலே அவர்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்கள் இருக்கின்ற அந்த இல்லங்களிலே, அந்த குடிசையிலே அவர் பிரசன்னமானார். ஒளியாய் அவர் பிரசன்னமானார். அந்த ஒளியை கண்ட மக்கள் இன்றைக்கும் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம்? ஆண்டவரை நாம் தரிசிக்கின்றோமா? முகமுகமாய் அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரை தரிசித்தாரே, நீங்கள் நானும் தரிசிக்கின்ற ஒரு வாழ்க்கை. அதிகாலை வேளையில் எழுந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நாம் அப்படியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். பவுலை போன்று நாமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 23, 2 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்கிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கின்றோம் என்று சொன்னால் சிலுவையின் மூலமாய் அவர் வெற்றி சிறந்த அந்த மகிமையான உயிர்த்தெழுதலையும் அவர்கள் ஒவ்வொருவரும் நாம் பிரசங்கிக்கின்ற பொழுதே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கின்றதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 9, 10, 11 வசனங்களிலே தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கில்லாளுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரிய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும்
யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகின்ற நாவு எல்லாம் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகின்றவராக இருக்கிறார் என்றால் அவர்தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கின்றார். எனவே இயேசுவின் நாமத்திலே இங்கு பார்க்கின்ற பொழுது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாளுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். எனவே நீங்கள் நானும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே, ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம் அப்பா, நீர் என்னை முன்குறித்திருக்கிறீர், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், எனக்கு திருமுழுக்கு கொடுத்திருக்கிறீர். நான் பாவத்துக்கு மறித்து நான் உம்மோடு கூட உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்குள்ளவராய் பங்காளியாய் இருக்கத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றித்தாரும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்காக இழப்பதால் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆதாயம் உண்டு. நாம் என்ன இழந்தாலும் மற்றவர்கள் ஆதாயம் பெறுகின்றார்கள். அப்படின்றால் ஆதாயம் என்ன? ஜீவனை பெறுகின்றார்கள். ஆண்டவரே இரட்சகர் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகின்றார்கள். ஆண்டவர் அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே நீங்கள் நம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழவும் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வாரம் நம்மை திருச்சபை அழைத்திருக்கின்றது. திருமுழுக்கு, கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல். அப்படினால் மரித்து உயிர்த்தெழுதல் என்பதை பார்க்கின்றோம். மரித்து முடிவல்ல, மரணம் என்பது முடிவல்ல, அது ஆண்டவரோடு நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதல் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையிலே நீங்கள் நானும் வாழவும் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜெபமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொன்னால், தேவனே கோதுமை மணியானது ஆக என்னை மாற்றும், பலரை உம்மண்டை நடத்தும், கருவியாக பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மீண்டும் நான் சொல்கின்றேன், தேவனே கோதுமை மணியாக என்னை மாற்றும், பலரை உம்மண்டை நடத்தும், கருவியாக பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு காரியங்களிலே அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் நானும் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, திருமுழுக்கு, கிறிஸ்துவோடு மரித்து உயிர்த்தெழுதல் என்ற அந்த மைய பொருளை கர்த்தாவே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கோதுமை மணியானது ஆக மாற்றும் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுயத்துக்கு நாங்கள் செத்து, எங்களுடைய பாவத்துக்கு நாங்கள் செத்து, நாங்கள் கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கவும், உம்மை கர்த்தாவே அநேகர் முன்பாக அறிக்கை பண்ணவும், அநேகரை உம்முடனே அறிமுகப்படுத்துகின்றவர்களாகவும் உமக்கு மகிமை சேர்க்கின்றவர்களாக வாழவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, இதோ மகிமைப்படும் இயேசு என்று சொல்லியும் தெளிவுபடுத்தி இயேசு என்று சொல்லியும் நாங்கள் சிந்திக்கவும். ஆம் கர்த்தாவே, இயேசுவே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி கர்த்தாவே, உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளுகின்றவர்களாய் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். நீங்கள் இந்த உலகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது கட்டு அவிழ்க்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா காரியங்களையும் நாங்கள் கட்டுகிறோம் அப்பா. எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வரக்கூடிய எல்லாவற்றையும் கட்டியிருக்கின்ற எல்லா கட்டுகளையும் கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் அவிழ்த்துப்படுகின்றோம். அந்த ஆசீர்வாதங்களை நாங்களும் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த பேர பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் தேடி வந்து
பொழுது கர்த்தாவுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் கர்த்தாவே கிருபியா இறங்கி உம்முடைய வல்லக்கரம் நீட்டி தொட்டு கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவரும் வெறுமனே போகாதபடி கர்த்தாவே இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆவியானவர் இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அவர் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் உன்னதத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழவும் கர்த்தாவே நீர் கிருபையா ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீர் வருகின்ற நாளிலே கர்த்தாவே உம்மை எதிர்கொண்டு அழைக்கின்ற ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஏற்படுகின்றோம். இந்த நாள் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் நீர் எங்களுக்கு மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி எடுத்துக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் அடிக்கின்றோம். மீ பெரியசும் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பரமற்றர்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மரணத்தை செய்யப்படுவது பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை தாரும், எங்களுக்கு விரதமாய் குற்றம் மன்னிக்கிறது குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.